இந்த நாமாவளி சொன்னா, இந்த மங்களாகிருதிங்கிற நாமாவளி சொன்னா 4 பேருக்கு மங்களம் எப்பொழுதுதான், எப்பொழுதுமேவா மனுஷல். அந்த 4 பேர் யாருங்கிறீங்களா? உங்க மாதா, உங்க பிதா, உங்க குரு, உங்க தெய்வம். இந்த தெய்வம்ங்கிறது குலதெய்வத்தை குறிச்சுது. குருங்கிறது ஆத்துவாத்தியார்னு சொல்லுவா. இல்ல அந்தந்த சமயத்தின் குல குரு, இல்ல யதி. இவெல்லாம் மங்களாக்கிருதி. ஆக்கிருத்தின்னா உடம்பு. நம்ம பேசணும் அவ கூட. இந்த மங்களாக்கிருதின்னா. அதனால நேரடியா பேசுற மாதிரி. ஆத்துல வச்சு பூஜை பண்ற சிவலிங்கம் இல்லைன்னா விக்கிரகம், இந்த சீச்சக்கரம் இதெல்லாம் மங்களாக்கிருதின்னு பேரு. அதனால குரு, மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த தெய்வம்ங்கிறது குலதெய்வம். அந்த கோயில்ல வேலை செய்யற பூசாரியா இருக்கட்டும், இல்ல சிவாச்சாரியாரா இருக்கட்டும், இல்ல பட்டாச்சாரியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த குலதெய்வத்து ஆக்கிருதி. அவெல்லாம் ஆக்கிருத்தின்னே பேரு. அவளை பார்த்தா சமஸ்த மங்களமும் நமக்கு உண்டாகும். சொப்பனத்துல அப்பாவை பார்த்தாலும் சரி, இல்ல நேர்ல பார்த்தாலும் சரி. சொப்பனத்துல ஆச்சாரியனை பார்த்தாலும் நேர்ல பார்த்தாலும் சரி. சொப்பனத்துல அப்பாவை பார்த்தாலும் நேர்ல பார்த்தாலும் சரி. சொப்பனத்துல குலதெய்வ கோயிலை பார்த்தாலும், அந்த கோயில் பூசாரியை பார்த்தாலும், அந்த கோயில் நிர்வாகியை பார்த்தாலும் அது மங்களாக்கிருதி. அந்த அந்த ஆகிருதத்துல அம்பாள் காட்சி கொடுத்தால் நமக்கு எல்லா விதமான நன்மையும் ஒருங்கே வரும். அததான் இந்த நாமாவளி மிக அழகாக சொல்லுகிறது.